என்ன காலையிலேயே பூஜை, ஒரே மங்களகரமாக இருக்கே வீடு. என்ன விஷயம்? பாடி திவ்யா, இப்போ நேரமா தூங்கிட்டு இருக்க. என்ன பூஜைன்னு கேட்டேன்ல, எல்லாமே உனக்காக தான். அம்மா விழுந்து விழுந்து சாமி கும்பிடுது. நீ தான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்காக சென்னைக்கு போக போகிறல்ல, அதுக்காக தான் காலையிலேயே பூஜை பண்ணிட்டு இருக்கு. என்னம்மா சொல்கிற? எதுக்காக எனக்காக நீ சாமி கும்பிட்டுட்ருக்க? நீ எதுவும் கவலைப்படாத, நான் இன்டர்வியூவில் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன். ஆமாம்மா, உனக்காக தான். ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை, இன்றைக்கி பிரதோஷம்ல, அதுதான் சாமி கும்பிட்டேன். நீ என்ன எப்பயும் சீக்கிரம் எழுந்திரிச்சு வருவ? இன்றைக்கி என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வர? இன்றைக்கி ஏதோ காலேஜுக்கு வர போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, என்ன பண்ண போகிற? இன்றைக்கி என்ன காலேஜுக்கு போகணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு காலேஜ் போயிட்டு அப்புறம் அப்படியே ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குது, போட்டுமா? என்னடி காலேஜ் முடிச்சிட்டேன்னு திமுறா? உங்கள் அப்பா வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லட்டும்? ஏதோ காலேஜ் முடிச்சுட்ட படிக்க வச்சுட்டேன்னு நினச்சிட்டு இருக்காத. அந்த மனுஷன் நினச்சா இப்போ கூட உனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இதெல்லாம் தெரிஞ்சா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ வீட்லேயே இரு. அம்மா என்னம்மா நீ அக்காவை போவாடான்னு சொல்கிற? அப்போ நானும் ஈவினிங் அக்கா கூட போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னையும் போக விட மாட்டியா? ப்ளீஸ்மா விடுமா, அக்கா போயிட்டு வரட்டும், அப்படி நானும் கூட போயிட்டு வரமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. என்னவோ பண்ணுங்க, போங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க. அப்புறம் அவர் வந்து என்னையும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நீ இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பணும்னு சொன்னல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாரு. இல்லைன்னா இந்த மனுஷன் வேறு எதனா ஏற்பாடு அதுக்குள்ளே பண்ணிட போகிறாரு. அப்புறமா என்கிட்ட வந்து அம்மாம்மா கல்யாணம் வேணாமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா. அதுக்குள்ளே நீ சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கு பாரு. சென்னை கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும்ல. திவி சொல்கிறத கே. சரிம்மா, எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. சரி, நான் அப்போ அப்பா கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். என்னடி ரம்மி, வரியா நீயும்? நான் கிளம்ப போகிறேன். நீனும் இந்த டிஷர்ட்லேயே இருக்க. சரி சரி, நீ இப்படியே இரு, நான் கிளம்புறேன், விட்டுட்டு போகிறேன். பாய். என்னை விட்டுட்டு போவாதடி திவ்யா, நானும் வருவேன். அப்படி மட்டும் விட்டுட்டு போனேன், அப்புறம் அப்பா கிட்ட நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்குவோம். அப்புறம் சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிடுவேன். அப்பாப்பா இவன் எங்கெங்கேயோ போய் சுற்றுறாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் பார்த்துக்க. ஒழுங்காக என்னையும் கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா அவனை அவ்வளோதான். இந்த டிஷர்ட்டுக்கு என்னடி நல்லா தான் இருக்குது, வா இப்படியே போவோம். என்னம்மா, என்ன இங்கே வெளியே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது? என்ன உங்கள் அம்மா கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் அம்மா என்ன பண்ணுறா? உங்களை திட்டுறாளா? எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை. அப்பா அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு காலேஜுக்கு போகணும், ஒரு 500 கொடுக்குறீங்களா? அப்புறம் 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 அது ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஈவினிங் பார்ட்டிக்கு போகணுமா, அதான் நானும் கூட போகிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அதான் கேட்கறதுக்கு தயங்கிட்டு நின்றுட்டுருக்கா. இதுக்கேம்மா தயங்குறேன்? இந்த காலத்தில் பொண்ணுங்க எப்படி எப்படியோ இருக்காங்க. ஆனால் என் பொண்ணு பார்ட்டிக்கு போகிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போவான். என் செல்ல பொண்ணு. நீ தாராளமாக போயிட்டு வடித்தாங்க. உனக்கு என்ன 500 என்ன 1000 கொடுத்துறேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அப்பாவுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு போகணும், ஓகேவா? இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து வைங்க உங்கள் பொண்ணை. இங்கே பாரடி திவ்யா, வெளியே போனோமா வந்தோமா பத்திரமா இருக்கணும் சொல்லிட்டேன். பார்ட்டியில் அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்தேன் ஒன்று, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பத்திரமா வந்து சேரணும். முக்கியமாக சாயந்தரம் 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. பாப்பா, நீ எங்கே போறியோ நாங்கள் வந்து ஒரு 7 o'clock மேலே பிக் பண்ணிக்கிறேன்டா. 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஐயோ அப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் ஆல்ரெடி ரம்யா கூட தானே போகிறேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நானும் அவளும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவோம். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நான் கேப் பிடிச்சி வந்துடுவேன்ப்பா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
அப்புறம் நான் இன்னொன்றும் கேட்கணும்ப்பா. சென்னைக்கு போகிறதுக்கு கேட்டிருந்தேங்க உங்ககிட்ட பர்மிஷன். நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. போகிறேன்ப்பா. ஆல்ரெடி இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா. போய் ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வீக்கு. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. அது பக்கமாக இருந்தால் பரவாயில்லம்மா, அவ்வளோ தூரம் அனுப்பி வைக்கணுமேன்னு யோசிக்கிறேன். சரி, பார்க்கலாம். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லி அங்கே தங்கறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அப்பா என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்கிறேன். நீ அதெல்லாம் யோசிக்காமல் இப்போ போயிட்டு வா பத்திரமா. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சி பையனுக்கு இவ்வளோ பொண்ணு கேட்டிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே இப்போ சரி நான் பார்க்குறேன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு என்னடானா பாப்பா கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா எப்படி சொல்கிறீங்க? சரி, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம்மா, அன்னைக்கு அப்படி தான் சொன்னேன். ஆனால் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கா. சரி, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போட்டோம், அவளுக்கும் அப்போ தானே தைரியம் எல்லாம் வரும். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நம்ம சொன்னால் என்ன கேட்குறாங்க? இப்போ உடனே கல்யாணம்னு பண்ணி வச்சா மட்டும் அங்கே போய் என்ன பண்ண போகிறா? இங்கே நீ செஞ்சிட்ருக்க அதே வேலையை தான் அவளும் செய்ய போகிறா. கொஞ்ச நாள் அவளும் வெளியெல்லாம் போய் நல்லபடியாக இருந்துட்டு வரட்டுமே. என்ன எனக்கு ஒரு பயம்னா, நம்ம பிள்ளை நம்ம வளர்ப்பு தப்பாக போயிடக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். நம்ம பொண்ணெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை நினச்சதா கவலைப்படாதீங்க. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. எதனாலும் பார்த்துக்கலாம். அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணு. ஊரையே விட்டுட்டு வந்துடுவா. நீங்கள் தான் அவளை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா உங்களை நம்பி உங்களை தாண்டி எந்த வேலையும் அவள் செய்ய மாட்டாள். அவ்வளோ உங்களை பிடிக்கும் அவளுக்கு. என்னை கூட விட்டுருங்க, அவளுக்கு உங்களைனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, விடுங்க, பார்த்துக்கலாம். என்னக்கா, எப்படியோ ஒரு வழியாக அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆஹா, ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் மறந்துடாத. அப்பப்போ கால் பண்ணு. எனக்கு அங்கேருந்து நிறையா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும், சரியா? சொல்லிட்டேன். சரி, இப்போ என்ன கேப் புக் பண்ணிட்டியா? எப்படி போகிறோம்? சரிடி அதெல்லாம் சரிடி, பார்த்துக்கலாம். கேப்லாம் புக் பண்ணிட்டேன், இன்னும் அதுதான் வரல. தான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். சரி, நான் போனதுக்கப்புறம் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது, புரியுதா? ஒழுங்கா என்னோடய ரூமுக்கு பக்கமே நீ வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒழுங்கா நீ உன் ரூமில் தான் இருக்கணும். என்னோடய திங்ஸ் எதனா இல்லை என்னோடய ட்ரெஸ் எதனா எடுத்து போட்டேன்னு தெரிஞ்சுது அப்புறம் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் வருவேன், புரியுதா? அடிப்போடி, ரொம்ப தான் பண்ணுற. நான் அப்பா கிட்ட சொல்லி நான் நிறைய ட்ரெஸ் வாங்கிப்பேன். அதுவும் நீ இல்லாதனால எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இனிமேல் உனக்கு வாங்குறதும் சேர்த்து நானே வாங்கிக்க போகிறேன். சரி, நீ சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா தான் அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு கிடைக்கும். சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? பார்ட்டினா கிளப்புக்கு தானே? அந்த மாதிரி தானே நீ பார்ட்டி சொன்ன? ஹலோ மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்லை. ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு வெளியே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த மாதிரி பார்ட்டி தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓ, இதெல்லாம் வேறு ஆசை இருக்கா? நான் என்னவோ உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ தானே தெரியுது. இரு அப்பாக்கிட்டே சொல்கிறேன். ஹே, இங்கே பாருடி ரமி, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவன் வெங்கட், இது ரோஸ்லின், அண்ட் இவன் சந்தோஷ். நாங்கள் எல்லாருமே காலேஜில் ஒன்றா படித்தோம். அண்ட் கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட அதிகமாக இப்போ ஒன்றா தான் செலக்ட் ஆகிருக்கோம்.
நானும் ரோஸ்லினும் ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். அவளுக்கும் எனக்கும் ஒரே கம்பெனியில் தான் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா போச்சா? காலேஜ் போயிட்டு வந்தேன், சர்டிஃபிகேட்ஸ் வாங்க கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் வந்திருந்தீங்களா? கால் பண்ணியிருக்கலாம்ல யாராவது, இல்லை குரூப்பில் ஏதாச்சும் மெசேஜ் போட்டிருக்கலாம்ல. ஹாய் 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 ப்ரோ, ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்ட்டின்னு சொன்ன உடனே நானும் ஜாலியாக வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இப்படி ஒரு பார்ட்டி கொடுக்குறா. இதுக்கு நான் வீட்லேயே இருந்திருப்பேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நம்ம பாட்டு இதை விட சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாரும் பப்புக்கு தான் போகலான்னு கூப்பிட்டோம். உங்கள் அக்கா தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால தான் ஈவினிங் இங்கே மீட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். ஏன் நம்ம ரோஸ்லியும் கூட வர, ஆனால் திவ்யா தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லோரும் இங்கே மீட் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் டேரெக்டாக அங்கேயே கூப்பிட்டுருப்போம். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர். எங்க இவன் என்ன காணோம்? வரேன்னு சொன்னோம், ஆளே காணோம். டே மச்சான், நீ மட்டும் என் கையில் சிக்கனா இவ்வளோதாண்டா. எப்போ பாரு இப்படி தான் பண்ணான். சே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேற ஒரு கூட்டமாக இருக்கு. இதான் காலேஜ் பசங்க போல இருக்கு. இவனை வெயிட் பண்ண வைக்கிறதே இவனுக்கு வேலையாக போச்சு. சே, பசங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகுது. சீக்கிரம் வாடா. டே மச்சான், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். Idiot. ஓகே வாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டு மியூசிக்ஸ் அந்த மாதிரி டான்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் கிளம்பலாம். ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகுது, டைம் ஆகிடும். அப்புறம் அப்பா கிட்டலாம் இன்னும் கொஞ்சம் நேரம்லாம் பெர்மிஷன் வாங்க முடியாது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பாரு எப்பா பாரு, அப்பா கிட்ட வர, அப்பா கூப்பிட்டு டைம் ஆகிடும், வீட்டுக்கு போகணும். இதுவே எப்படி பண்ணுற? நம்ம காலேஜ் 4 இயர்ஸ் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த 4 வருஷத்தில் அவ்வளோவா வெளியே நீ கூப்பிட்டு எங்கேயும் வந்ததே கிடையாது. இப்போ காலேஜ் முடிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கே போக போகிறோம். ஆனாலும் நீ இன்னும் அப்பா பொண்ணாவே இருக்கல. எப்போ தான் மர போறியோ தெரில. இவெல்லாம் அதுக்கு தான் மச்சான் கூப்பிடவே கூடாது. டே சந்தோஷ், நான் எப்பயும் இப்படி தானே உனக்கு தெரியாதா? சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. ஆமாம் சீக்கிரம் வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு பப்புக்கு வேற போகணும். உனக்கு என்ன திவ்யா, நீ வீட்டுக்கு போயிடுவேன். யார் எப்படி போவேன்? அப்பா வந்து பிக் பண்ணுவாரா, இல்லை நீயே போயிடுவியா? இல்லை நாங்கள் யாராவது வந்து ட்ராப் பண்ணணுமா? அப்புறம் சிஸ்டர் வேறு கூட வந்திருக்கால. சரி வாங்க போவோம் ஃபஸ்ட்டு. அக்கா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்? எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். எதுக்கு அதுக்குள்ளே சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன்? போ. அதுக்கு இல்லடி, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஆமாம் 7 o'clock மேலே ஆகிடுச்சு. அப்புறம் அப்பா அதெல்லாம் தேடி வரல, அதனால தான் வந்துட்டேன். நீ விட்டால் ஆடிட்டே இருப்ப போல இருக்கு நைட் ஃபுல்லாக. போதும் போகலாம், வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. கேப் புக் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 minutes வந்துடும். ஆஹா, பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி தெரிகிறாளே. பேக் வேற கையில் வச்சிருக்கா. ஒரே அடியாக அடிச்சிட வேண்டியதுதான். பூட்டிட்டா விரும்பாண்டி. இன்னைக்கு இவ்வளோ விட்டா நமக்கு வருமானம் கிடையாது. அடிச்சுடு பேக. சாப்பிட வச்சான், கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்டா. அதனால தான் வர முடியல. அவனை வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரிடா. நான் அப்போவே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ள ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன்டா மச்சான். என் ஆஃபீஸ் டிஎல் வேறு என்னை போட்டு படுத்து எடுக்கிறான்டா. அதனால தான். சரி, நீ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டியா இல்லையா? எங்கே நீ வருவன் வெயிட் பண்ணி பார்த்தேன்டா. இடியட். இனிமே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாமல் இரு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன நினச்சிட்ருக்க? நான் என்ன வெட்டி உட்காந்துட்ருக்கேன்னா? சரி, ஊர்லேருந்து வந்தேன், உன்னை மீட் பண்ணலான்னு வந்தா ரொம்ப பண்ணுறடா. டே மச்சான், அங்கே பாரு. டேய் நில்றா. ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ அந்த பேகை வாங்கிட்டீங்க உங்ககிட்ட இருந்து. எப்படி பிடிங்கிட்டு போனானே தெரில. சே, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா ஒரு பேக் கூட பத்திரமா வச்சுக்க மாட்டீங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெளியே எதுக்கு சுற்றிட்டு இருக்கீங்க? சேஃபாக இருக்கக்கூடாதா? போங்க முதல்ல வீட்டுக்கு, சேஃபாக இருங்க. இல்லை எனக்கு புரியல. வீட்டில் இருந்தால் மட்டும் தான் சேஃபாக இருப்பாங்களா?
வெளியே இருந்தாலும் நாங்கள் சேஃபாக தாங்க இருக்கிறோம். உங்களை மாதிரி ஒரு சில ஆளுங்க எங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க. இல்லைன்னா எங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களே அவங்கள தாங்களே காப்பாற்றிக்கிறாங்க. எவ்வளோ தான் சேஃபாக இருக்கிறது? எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தப்புகள் நடந்துட்டு தானே இருக்குது. இப்படி பார்த்தா நாங்களாம் பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ அப்படி ஒன்றும் சொல்ல வரலைங்க. இன்னும் கொஞ்சம் கவனமாக பேக் பிடிச்சிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக வந்திருக்கலாம்னு சொல்ல வந்தேன். நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஏய் ரமி, சும்மாவே இருக்க மாட்டியா? அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர்? என்னோட பேர் ராம், இவனோட பேர் ஷாம். என்னோட ஃப்ரெண்டு தான். நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். நான் முன்னே உங்களை பார்த்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே. ஓகே, பத்திரமா வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, இல்லை ட்ராப் பண்ணணுமா? ஓகே தானே? ரொம்ப தேங்க்ஸ் ராம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் கேப் வந்துடும். நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான், ஒன்றாவே போயிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ஷாம், 2 பேத்துக்குமே. நீங்கள் இல்லைன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்னே தெரில. இதில் தான் என்னோடய ஐடிஸ் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருந்துச்சு. பணம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் என்னோடய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் எல்லாமே இதில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, கொஞ்சம் சேஃபாக போங்க. டேக் கேர். பாய், பத்திரமா போங்க. ஓகே, என்னோடய கேப் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் பார்க்கலாம். சரி ஓகேங்க, பத்ரம். மச்சான், என்னடா அந்த பொண்ணு அப்படி பார்க்க? டி அதெல்லாம் இல்லைடா, நீ வேற. சரி வா போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் டென் ஸ்டோடரி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோடு ரெகுலராக வரும். அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் நான் மாற்றிக்கிறேன். இதேமாதிரி கண்டென்ட் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதனா ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் ஒரு ஸ்டோரிக்கு யோசிச்சு வச்சுருக்கேன், அதுதான் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதில் எதனா சேஞ்சஸ் இருக்குது, இல்லை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எதனா சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். எல்லா உங்களோட கமெண்ட்ஸையும் நான் வரவேற்கிறேன். சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ.